ஒரு மரம் 5 லட்சம் ரூபாய். தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் சந்தன மரம் வளர்க்கலாம்? அதிக விலையுள்ள, அதே சமயம் வளர்ப்பதற்கு மிகவும் ஏற்ற வகையில் உள்ள மர இனங்களில் சந்தன மரமும் ஒன்று. சந்தன மரத்தை வளர்ப்பதற்கு பலரும் ஆர்வம் காட்டுகின்றனர். ஆனால் அது எங்கு வளரும் என்பதில் பலருக்கும் சந்தேகம் உள்ளது. இதுகுறித்து பெங்களூரில் உள்ள மத்திய மர அறிவியல் ஆராய்ச்சி மையத்தின் ஓய்வு பெற்ற விஞ்ஞானி சுந்தரராஜனிடம் பேசினோம். பின்மேற்கோள்குறி சந்தன மரம் விலையுயர்ந்தது, அது ஒரு சிலரால் மட்டுமே, ஒரு சில பகுதிகளில் மட்டுமே வளரும் என்ற பேச்சு உள்ளது. தமிழகத்தில் ஜவ்வாது மலையில் சந்தன மரங்கள் நிறைய இருந்தன. அங்குதான் அது நன்றாக வளரும் என்று சொல்கின்றனர். அதிலும் உண்மையில்லை. காஷ்மீரில் கூட சந்தன மரம் வளர்ந்திருப்பதை பற்றி இலக்கிய குறிப்புகள் உள்ளன. ராஜஸ்தான், மேற்கு வங்காளத்திலும் கூட சந்தன மரங்கள் வளர்ந்திருக்கின்றன. வெளிநாட்டவர்களால் சந்தன மரங்கள் வேரோடு அழிக்கப்பட்டிருக்கின்றன. காரணம், வெளிநாட்டவர்களுக்கு இதன் அருமை தெரிந்திருந்தது. அதனால் எங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் தேடித் தேடி சந்தன மரங்களை வெட்டி கொண்டு சென்றுவிட்டனர். தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் பல இடங்களில் சந்தன மர விதைகள் கீழே விழுந்து மரங்களாக வளர்ந்திருப்பதை பார்க்க முடியும். நான் வசிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட சந்தன மரங்கள் நன்றாக வளர்கின்றன. இந்த இடத்தில்தான் இந்த மரங்கள் நன்றாக விளையும் என்று சொல்வதெல்லாம் உயிர் அறிவியலை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. ஒரு குடும்பத்தில் 5 பேர் குழந்தைகள் ஒரே மாதிரியான உணவை சாப்பிட்டு வளர்கிறார்கள் என்றால் அந்த 5 பேரும் ஒரே மாதிரி வளர்வதில்லை. இது மரங்களுக்கும் பொருந்தும். 10 மரங்கள் வளர்க்கிறோம் என்றால் 10 மரங்களும் ஒரே மாதிரி இருக்காது. அவற்றில் வேறுபாடு இருக்கும். இன்னொன்று, இன்றைக்கு பின்மேற்கோள்குறி வைரம் என்ற சொல்லை அதிகம் கேட்க முடிகிறது. நாம் வளர்க்கும் மரங்களில் 99% வைரம் இருக்கும். எனவே அது குறித்து அதிகம் கவலைப்பட தேவையில்லை. கர்நாடகாவில் சந்தன மரச் சாகுபடி செய்யப்படும் விவசாய நிலங்களில் ஒரே மாதிரியாக மரங்கள் வளர்வதில்லை. இருந்தாலும் அங்குள்ள விவசாயிகள் மரங்களை வளர்த்து வெட்டி விற்பனை செய்து வருகிறார்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை சந்தன மரங்களை எல்லா பகுதியிலும் வளர்க்கக்கூடிய சூழல் உள்ளது. இதை அங்கொன்றும் இங்கொன்றுமாக வளர்த்து வரும் விவசாயிகள் நிரூபித்து வருகிறார்கள். விவசாயிகள் சந்தன மரங்களை வளர்க்கக்கூடிய நிலத்தில் தண்ணீர் தேங்கக்கூடாது. வடிகால் வசதியுள்ள நிலமாக இருக்க வேண்டும். அதேபோல களிமண்ணானது தண்ணீரை தேக்கி வைக்கும் இயல்பு கொண்டதால் அந்த மண்ணில் சந்தன மரச் சாகுபடியை தவிர்க்கலாம். அதேபோல வளர்ந்த மரங்களை பாதுகாக்கக்கூடிய திறமை இருக்க வேண்டும். இதுதான் சந்தன மர வளர்ப்பில் உள்ள முக்கியமான விஷயம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் துரைசாமி கவுண்டர் என்ற விவசாயி 50 ஏக்கரில் சந்தன மரம் பயிர் செய்கிறார். சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலும் சந்தன மர சாகுபடி நடைபெறுகிறது. ஆங்காங்கே 2 ஏக்கர், 4 ஏக்கர் நிலங்களில் சந்தன மரச் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழகத்தில் கன்னியாகுமரியிலும் வளர்கிறது. சந்தன மரங்களை விவசாயம் செய்ய விரும்பினால் 3 மீட்டர் இடைவெளியில் குழிகளை வெட்டி ஒரு ஏக்கருக்கு 400 மரங்களை வளர்க்க முடியும். சந்தன மரம் 40 அடி முதல் 50 அடி வரை வளரும். இதன் சுற்றளவு 2.4 மீட்டர் ஆகும். 30 ஆண்டுகளில் சந்தன மரத்தில் வருமானம் பார்த்துவிடலாம். வனத்துறை நர்சரிகளிலும் தனியார் நர்சரிகளிலும் மரக்கன்றுகள் கிடைக்கின்றன. 2002ஆம் ஆண்டு வரை விவசாய நிலங்களில் சந்தனம், செம்மரம் உள்ளிட்ட மரங்களை வளர்ப்பதற்கு அனுமதி வாங்க வேண்டும் என்ற நிலை இருந்தது. இப்போது விவசாய நிலங்களில் எந்த வகையான மரத்தையும் வளர்க்கலாம் என்று அரசு அனுமதி கொடுத்துவிட்டது. அதேபோல அதை வெட்டி விற்பனை செய்வதற்கும் தடையில்லை என்று சொல்லிவிட்டால் தமிழ்நாட்டில் சந்தன மரம் உள்ளிட்ட விலையுயர்ந்த மரங்களின் சாகுபடி அதிகரித்துவிடும். சந்தன மரத்துக்கு கர்நாடகாவில் உள்ளதைப் போன்று வெட்டி விற்பனை செய்வதற்கு அரசிடம் அனுமதி வாங்க வேண்டியதில்லை என்று அறிவிக்க வேண்டும் என்பதே சந்தன மர வளர்ப்பில் ஆர்வமுள்ள எங்களைப் போன்றோரின் கோரிக்கை. சந்தன மரங்களுக்கான தேவை அதிகமாக உள்ளது. இப்போதும் இறக்குமதிதான் செய்து கொண்டிருக்கிறோம். நறுமண திரவியங்கள், அகர்பத்தி, எண்ணெய், அழகுசாதன பொருள்கள்
வீட்டுக்கு தேவையான மரச்சாமான்கள் என்று பலவற்றிலும் சந்தன மரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. உலக அளவில் அதிக விலை மதிப்பு கொண்ட மர வகைகளில் சந்தன மரங்கள் 2ஆம் இடத்தில் இருக்கின்றன. இன்னும் 20 ஆண்டுகளில் இதன் தேவை பல மடங்கு அதிகரிக்கக்கூடும். ஆனால் அந்தளவுக்கு நம் நாட்டில் உற்பத்தி இல்லை. அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களே இதை வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றன. தற்போது 1 கிலோ சந்தன மரக்கட்டை 12,000 ரூபாய்க்கு சந்தையில் விற்கப்படுகிறது. ஒரு மரம் சராசரியாக 45 முதல் 80 வரை கிலோ வளரும். குறைந்தபட்சம் ஒரு மரம் 45 கிலோ என்றாலே ஒரு மரத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இதை புரிந்து கொண்டாவது அரசுகள் சந்தன மரச் சாகுபடியை ஊக்குவிக்க வேண்டும் என்றார்.